தென் சென்னையின் பல பகுதிகளில் வசிக்கும் சுமார் 9 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் நெம்மேலியில் 1516 கோடி ரூபாய் மதிப்பில் நாள் ஒன்றுக்கு 150 MLD உற்பத்தி செய்யும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் 2வது அலகை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். நாள் ஒன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய நிலையம் இன்னைக்கு நாட்டு மக்களோட பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையத்திலிருந்து பெறப்படுகிற குடிநீர் மூலம் தென் சென்னை பகுதிகளான வேளச்சேரி, ஆலந்தூர், புனித தோமையர்மலை, மேடவாக்கம், கோவிலம்பாக்கம், நன்மங்கலம் மற்றும் OMR ரோடில் இருக்கக்கூடிய IT நிறுவன பகுதிகளில் வசிக்கிற சுமார் 9 லட்சம் மக்கள் பயனடைவாங்க. 648 கோடி மதிப்பீட்டில் கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் பயோமைனிங் முறையில் அகழ்ந்தெடுக்கும் திட்டம் உட்பட 1802 கோடி மதிப்பீட்டில் 39 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருப்பதாக கூறிய முதலமைச்சர், குறிப்பிட்ட காலத்திற்குள் பணிகள் முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றார். சிங்கார சென்னைய, சீர்மிகு சென்னைய உருவாக்குனதுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பெரிய பங்கு இருக்கு. சென்னை மாநகராட்சியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயரா 2 முறை இருந்தவண்ணா. அப்ப சென்னையினுடைய வளர்ச்சிக்காக ஏராளமான திட்டங்களை தீட்டி வழங்கியிருக்கோம். இன்னைக்கு சென்னையை நீங்க சுத்தி வரும்போது பார்க்கிற மேம்பாலங்கள் உள்ளிட்ட பல கட்டமைப்புகள் கழக ஆட்சி காலத்துல தான் உருவாக்கப்பட்டுச்சு. தூத்துக்குடி சில்லானத்தம் சிப்காட் தொழில் பூங்கா வளாகத்தில் 408 ஏக்கர் பரப்பளவில் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் அமைக்கும் 16,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைக்கிறார். மழையால் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட 15,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். கேரளாவில் இருந்து தூத்துக்குடிக்கு பிளைவுட் லோடு ஏற்றி வந்த லாரி தென்காசி அருகில் எஸ் வளைவு அருகே வரும்பொழுது விபத்து ஏற்பட்டு ரயில்வே தண்டவாளத்தில் கவிழ்ந்து நொறுங்கி கிடந்தது. ஓட்டுநர் மணிகண்டன் லாரியின் உள்ளே சிக்கி உயிரிழந்தார். கிளீனர் விபத்து ஏற்படும் போது லாரியில் இருந்து குதித்து உயிர் தப்பினார். இந்நிலையில் மதுரையில் இருந்து கொல்லத்திற்கு சிறப்பு ரயில் ஆளில்லாமல் இந்த தடத்தில் வந்து கொண்டிருந்தது. அருகில் குடியிருந்த வயதான தம்பதியினர் சண்முகையா வடக்கத்தியம்மாள் மற்றும் அருகில் உள்ள தோப்பு காவலாளி சுப்பிரமணியன் ஆகிய 3 நபர்களும் ரயில்வே தண்டவாளத்திற்கு ஓடி வந்து ரயிலை டார்ச் லைட் அடித்து நிறுத்தினர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள வீராணம் ஏரிக்கு நீர்வரத்து இல்லாத நிலையில் கடும் வெயில் காரணமாக நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. தற்போது 39 அடிக்கு தண்ணீர் உள்ள நிலையில் சென்னையின் குடிநீர் தேவைக்கு வினாடிக்கு 16 கன அடி தண்ணீர் மட்டுமே அனுப்பப்படுவதாகவும் ஏரி நீர்மட்டம் குறைந்தால் சென்னைக்கு தண்ணீர் அனுப்புவது முற்றிலும் நிறுத்தப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் சுற்றுலா பயணிகளிடம் பழங்களை வாங்கி உண்ணும் மலபார் அணில் பலரையும் கவர்ந்து வருகிறது. இவ்வகை அணில்கள் நீலகிரி மலைக்காடுகளில் அதிகமாக உள்ளன. மனிதர்களை கண்டாலே ஓடி ஒளிந்துவிடும் குணம் கொண்ட இந்த வகை அணில் மக்களிடம் பழம் வாங்கி உண்ணுவதை பார்வையாளர்கள் பலரும் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 5 பேரை விடுதலை செய்யக்கோரி தங்கச்சிமடம் வலசை தெருவில் காலையில் தொடங்கிய சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் இரவில் தொடர்ந்து நடைபெற்றது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் மீனவர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாசி மகத்தையொட்டி கும்பகோணம் மகாமக குளத்துக்கு ஆரத்தி காட்டும் நிகழ்வு நடைபெற்றது. புனிதமான மகாமக குளத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மகாமக குளக்கரையில் நடைபெற்ற ஆரத்தி விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்.
ராஜஸ்தானிலிருந்து கர்நாடகா வழியாக தமிழகத்திற்கு ஹூண்டாய் கிரேட்டா காரில் கடத்தி வரப்பட்ட 450 கிலோ குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை திருச்சி போலீசார் கைப்பற்றி ஓட்டுநரை கைது செய்தனர். கொள்ளிடம் பாலம் அருகே காத்திருந்த போது நிற்காமல் வேகமாக சென்ற காரை போலீசார் துரத்திச் சென்றதாகவும் ஒரு சாலை திருப்பத்தில் விளம்பர பலகையில் மோதி நின்ற காரை அவர்கள் மடக்கியதாகவும் கூறப்படுகிறது. பழனியில் 11 அடி அமிர்தலிங்கேஸ்வரர் சிலை 21 அடியில் கொடிக்கம்பம் தயார் செய்யப்பட்டு நத்தம் கோயிலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. சிலைகளை கிரேன் உதவியுடன் லாரியில் ஏற்றி நத்தத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் செட்டிக்குளத்தில் கபடி போட்டிகள் நடத்தப்பட்டன. மொத்தம் 22 அணிகள் பங்கேற்றன. முதலாவதாக ஆடிய வெண்ணிலா கபடி குழுவும் ஆரோக்கியபுரம் அணியும் மோதியதில் 22-4 என்ற புள்ளிக்கணக்கில் வெண்ணிலா கபடி குழு வெற்றி பெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் காவல் உட்கோட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் பணிபுரியும் காவலர்கள் புத்துணர்ச்சியுடன் பணிபுரியும் வகையில் குடும்பத்துடன் ஒரு நாள் என்ற புதுமையான நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். கலை நிகழ்ச்சிகளில் காவலர்களின் குழந்தைகள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன், நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவித்தவுடன் வலுவான அதிமுக கூட்டணி அமையும் என தெரிவித்தார். நம்ம ஒரு கூட்டணி சரியான முறை தேர்தல் அறிவித்துடனே கிடைக்கும். கூட்டணி வலிமையாக இருக்கும். கூட்டணி வலிமையாக இருப்பது மட்டுமல்ல, 40 இடங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். இந்த கூட்டத்தை பார்த்ததற்கு பிறகு நீங்கள் தேர்தல் களத்தில் இன்று பணியாற்றுகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ராஜா நின்றால் டெபாசிட் இந்த பதவியை இழப்பார். கடலூர் முதுநகர் மீன்பிடி துறைமுகத்தில் இரவு நேர மாசிமக திருவிழாவையொட்டி பல்வேறு மீனவ கிராமங்களில் உள்ள கோவில்களின் உற்சவர்கள் சிறப்பு அலங்காரத்தில் படகுகளில் உலா வந்தனர். மின் விளக்குகள் மற்றும் பூ அலங்காரங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட படகுகளில் வலம் வந்த அம்மன், பெருமாள் உள்ளிட்ட கடவுளரை திரளானோர் கரையில் இருந்தபடி தரிசனம் செய்தனர். நாகர்கோவிலில் டெரிக் சந்திப்பில் குறுகலான சாலையில் முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் தவிர்க்க திருப்ப முயன்றபோது சென்டர் மீடியனில் மோதி தமிழக அரசு பேருந்து கவிழ்ந்தது. இதில் பேருந்து ஓட்டுநர் உட்பட 20 பேர் காயமடைந்தனர். விபத்து நேர்ந்த இடத்துக்கு நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ், பாஜக சட்டமன்ற உறுப்பினர் காந்தி நேரில் வந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். மாசிமகத்தையொட்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் நடிகர் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யா சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. நாகை அருகே விழுந்தமாவடியில் உள்ள பிரசித்தி பெற்ற சவுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தில் மாசிமக தீமிதி விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதன் பின்னர் பெண்கள் மாவிளக்கு படையலிட்டு வழிபாடு செய்தனர். புதுக்கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் அறிவியல் பூங்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். பூங்காவில் கார் ரேஸ், 3D மிரர், லேசர் ஒளி பூங்கா, யோகா மையம், ஸ்கேட்டிங், ஹாக்கி தடங்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன.